வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. குருப்யோ நமः. ஹரி ஓம். ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் நாம் நமது பித்ருக்களுக்கு சிரார்த்த திதியை நாளை நாம் அனைவரும் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்பதை பற்றிய முழு விளக்கம்தான் இன்றைய வீடியோ பதிவு. ஏன்னா இந்த பதிவை பார்த்தீங்கன்னா நமது சேனலில் வேத தர்ம சாஸ்திரம் அப்படின்னு மட்டும்தான் இருக்கும் தலைப்பு. அதில் பலவிதமான விஷயங்களை முதல்ல இதை பதிவிடப்படுறோம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமா பதிவிடுறோம். கவலைப்பட வேண்டாம், இதுதான் உண்மையானது. ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சிரார்த்த திதியை அனைவரும் அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொண்டு தங்களது பித்ருக்களுக்கு சிரார்த்தத்தை செய்ய வேண்டுமாய் தாங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமஜெயம். வேத தர்ம சாஸ்திரத்தில் சிரார்த்த திதி நாளை நாம் அனைவரும் எப்படி கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது என்பதை பற்றிய முழு விளக்கம்தான். அதாவது வேத தர்ம சாஸ்திரத்தில் இந்த பிரபஞ்சம் பூலோகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த அனைத்து வர்ணக்காரர்களுக்கும் தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் தங்களது தாயாரோ தகப்பனாரோ மரணித்து இறந்து இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை மறுதினம் முதல் அடுத்த தமிழ் மாதமானது ஆரம்பிக்கின்றது. அந்த தமிழ் மாதத்தை அடிப்படையாக வைத்துத்தான் நாம் அனைவரும் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருகர்மாக்களாகிய சிரார்த்தம், திதி, தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று வேத தர்ம சாஸ்திரத்தில் ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது. எடுத்துக்காட்டுக்கு ஒன்று பார்ப்போம். இப்போ சித்திரை மாதம் அமாவாசை வரைக்கும் சித்திரை மாதம்தான், அதாவது மேஷ மாதம்தான். ஆனால் இதே சித்திரை மாதம் அமாவாசை மறுநாள் முதல் வைகாசி மாதம், இந்த வைகாசி மாதம்னா ரிஷப மாதமானது ஆரம்பிக்கிறது. இதை மையமாக வைத்துத்தான் நமது குடும்பத்தில் இறந்தவர்களுக்கு பித்ருகர்மாக்களை வருஷா வருஷம் நாம் அவர்களுக்கு செய்ய வேண்டும். பித்ருகர்மாக்களுக்கு மட்டும்தான். அதாவது சூரிய பகவானை பொறுத்தவரை அவர் ஒவ்வொரு தமிழ் மாதமும் முதல் நாள் முதல் கடைசி நாள் வரை அந்த மாதத்தில் தான் சஞ்சரிப்பார். இப்போ சித்திரை மாதம்னா சித்திரை மாதத்தில் தான் இருப்பார், சித்திரை மாதம் முழுக்கவும். அதுக்கப்புறமா தான் அவர் வைகாசி மாதம் போவார். ஆனால் சந்திர பகவானாகப்பட்டவரோ அமாவாசை மறுதினம் முதல் அடுத்த தமிழ் மாதத்தில் அவர் சஞ்சரிப்பார். அதாவது சித்திரை மாதம் சொன்னால் அமாவாசை வந்துட்டோம்னா மறுநாள்லேருந்து வைகாசி மாதம் அதில் தான் அவர் சஞ்சரிப்பார் சந்திரன்.
ஆனால் ஒரு தமிழ் மாதத்தில் 2 அமாவாசை வந்து விட்டால் நல்லா புரிஞ்சுங்க. 2வதாக வரக்கூடிய அமாவாசை மறுதினம் முதல்தான் அடுத்த தமிழ் மாதமானது ஆரம்பிக்கும். இதுதான் வித்தியாசமே. ஏதோ புரிஞ்சுட்டோம்னா நமக்கு அது போகிறோம். இதன் பிரகாரம்தான் நாம் அனைவரும் சிரார்த்த திதியை கடைபிடிக்க வேண்டும். ஆனால் மற்ற விசேஷங்கள், அதாவது நமக்கு பிறந்த நாள் வருது, கிரகப்பிரவேசம் பண்ணணும், ஸ்ரீமந்தம் பண்ணணும், விவாகம் பண்ணணும், நிச்சயதார்த்தம் பண்ணணும் அப்படின்னு இருக்கக்கூடிய சுப விசேஷங்கள் எதுவாக இருந்தாலும் சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கும் மாசம்தான் நாம் அனைவரும் அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது வேத தர்ம சாஸ்திரத்தில். அதாவது இந்த உலகத்தில் பிறந்தவர்கள் 2 விதமானவர்கள், 2 வம்சத்திலிருந்து வந்தவா. அதெல்லாம் அதில் சொல்றது. சூரிய வம்சத்தில் பிறந்தவர்கள் சௌராதிமானக்காரர்களாகவும், சந்திர வம்சத்தில் பிறந்தவர்கள் சாந்திரமானக்காரர்களாகவும் அனைவரும் ஆவார்கள். இதைத்தான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லிருக்கு, மனித பிறவியா பிறந்தவங்க. ஆனால் இந்த கலியுகத்தில் என்ன பண்ணிட்டோம், நாம் மனித பிறவிகளாக எடுத்தவர்கள் நாம் அனைவரும் பேசக்கூடிய மொழிகளை வைத்து உண்மையான வேத தர்ம சாஸ்திரத்திற்கு புறம்பாக இவர்களுக்கு எல்லாம் அதாவது சூராதிமானக்காரர்களுக்கு இப்படித்தான், சாந்திரமானக்காரர்கள் இருந்தாக்கா அவளுக்கு இப்படித்தான் அப்படின்னு மனிதனால் பிரிக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுங்க. மனிதனாக பிறந்தவர்கள்ல 2 பேர் உண்டு. ஒன்று சூரிய வம்சத்தில் பிறந்தவா, சந்திர வம்சத்தில் பிறந்தவான்னு. ஆனால் சாஸ்திரகதை எல்லாருக்கும் ஒன்று தான் சொல்லியிருக்கு. ஆனால் அதை தான் கலியுகத்தில் எல்லாமே அப்படியே மனிதனாகப்பட்டவர்கள் பிரிச்சுட்டா. இது எப்போ ஆச்சு? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே சாஸ்திரத்தையே திருத்தி எழுதிவிட்டார்கள். ஆனால் தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்றதுன்னா, கலியுகத்தில் மனிதனாகப்பட்டவன் சாஸ்திரத்தை திருத்தி எழுதுவான். அவனுக்கு இஷ்டப்படி அனைத்தும் நடக்கும். இப்படித்தான் கலியுகம் இருக்கும். ஆனால் உண்மையானது எது? அதை எவன் ஒருவன் மற்றவர்களுக்கு சொல்லி அனைவரையும் கடைபிடிக்க வைக்கின்றானோ, அனைவரும் கடைபிடித்தால் அந்த கலியுகமானது க்ஷேமமாக இருக்கும் அப்படின்னு தான் தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு. அதுதான் நம்ம சேனலில் ஒன்றா பதிவிடப்பட்டு வரும். தினசரி பஞ்சாங்கமே அதனால தான் அப்படி பதிவிடப்பட்டு வருகின்றோம். சரியான வேத தர்ம சாஸ்திரத்தில் அனைத்து விஷயங்களும் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளதோ அந்த உண்மையான செய்திகளை மட்டும்தான் நமது சேனலில் பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன், நலமுடன், இனிய ஆசீர்வாதங்கள். இன்னும் அதாவது இந்த வேத தர்ம சாஸ்திரங்கிறது ஒரு கடல். இதில் முக்கியமாக நம்ம தினந்தோறும் கடைபிடிக்க வேண்டியது என்ன, அந்த விஷயம் மட்டும்தான் நமது சேனலில் பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதை மட்டும் நம்ம கடைபிடிச்சா போகிறோம். ஆனால் அது கடல். எல்லாத்தையும் கடைபிடிக்கணும்னாக்கா அது முடியாது. இந்த கலியுகத்தில் நம்ம உத்தியோகத்துக்கு போகணும், நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும், எல்லா வேலைகளும் இருக்குது. அதனால் அனைத்தும் கடைபிடிக்க முடியாது. ரொம்ப 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 முக்கியமான சில விஷயங்கள் மட்டும் அவசியம் நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும்.
லோகாः சமஸ்தாः சுகினோ பவந்து. சுபம் அஸ்து. ததாஸ்து.